வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த வே கமலராணி. கமலராணி. சரி, கமலராணி மிஸ், நீங்க சொல்லுங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க ரமேஷ் என்னுடைய சகோதரன் சொல்றாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க? ரமேஷ் என்னோட கூட பிறந்த சகோதரன் என்று சொல்றாங்க. ஆனா ரமேஷ் சொல்றாங்க எனக்கு ஒரு சகோதரன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப டாக்டர் யாரா இருப்பாங்க? திரும்ப சொல்லவா? ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க இப்ப இது ரமேஷ்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கல. இது ரமேஷ். ரமேஷ் என்னுடைய சகோதரன் சொல்லி டாக்டர் சொல்றாங்க, சரியா? ஆனா ரமேஷ் சொல்றாரு எனக்கு எந்த சகோதரனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் போய் சொல்லல. அந்த டாக்டர் பொம்பளை டாக்டர். வெரி குட். எங்க இருந்து வந்தீங்க? கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. சரி 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 சரி. இப்ப ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி, சரியா? ஒரு மனிதனுக்கு இந்த தோல் நோய் இருக்குதானே, தோல் நோய் வரும். அடுத்தது அதிகமான கொழுப்பு இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி ஜலதோஷங்கள் பிடிக்கும். இந்த மாதிரியான நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து இருக்குது. என்ன மருந்தா இருக்கும்? கேள்வி. ஒரு மனிதனுக்கு தோல் நோய் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. தோல்ல நோய் ஏற்படுது. இப்ப சிலாக்களுக்கு இந்த வட்டக்கடி எடுக்கும், சிலாக்களுக்கு வாரதானே தோல் நோய். சில டைமுக்கு இந்த வெயில் குளிர் காலம் மாறி மாறி வரும்போது தோல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறவங்களுக்கு, அதிகமா கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று இப்ப சாதாரணமா அடிக்கடி ஜலதோஷம் அதாவது தடிமண் வார அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து ஒன்று இருக்குது. சாதாரணமாக நாங்கள் சாப்பிட்ற ஒரு உணவு தான். அந்த உணவை நாங்கள் செய்து கொடுத்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த நோய் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம், அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாருமே தொலைபேசியில் மூழ்கிட்டோம். அதனால் அந்த பெற்றோர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளையை வச்சுக்கொண்டு முதல் கதை சொல்லுவாங்க, விடுகதைகள் சொல்லுவாங்க, மருத்துவங்களை சொல்லிக் கொடுப்பாங்க பாட்டிமார். ஆனால் இப்போ உள்ள பாட்டிமார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பேர பிள்ளைகளோட ஃபோன் தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே பாருடா, இங்கே பாருடான்னு சொல்லி பாட்டிகளை நாங்கள் மாற்றி விட்டோம். அவங்களோட அறிவையும் நாங்கள் தடுத்து விட்டுட்டோம். அதை நான் வளர்க்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன முயற்சி தான் இது. மூலிகை நாங்க சாப்பிடுற ஒரு சாப்பாடு. தூதுவளை இல்ல இல்ல, பயறு. பயறு அவிச்சு அந்த தண்ணியை இரவையில் அவங்களுக்கு குடிக்க கொடுக்கணும். புரதம் தானே. ஆனா அந்த தண்ணி இருக்கு தானே, அந்த அதுல அது பயறு சாப்பிட கொடுக்கறது இல்ல, அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்த மாதிரி இருந்தா தோல் நோய்கள் இருக்கு தானே, அதெல்லாம் சுகமாகிவிடும். இந்த விஷயங்கள் தெரியாது தானே. வெறும் பயிர் இருக்கு தானே, பயிரை கழுவிட்டு பயிர் அவிக்கிறது தானே. அவிக்கும் போது கொஞ்சமா தண்ணீரை விட்டு நாங்க அவிச்சோம்னு சொன்னா அது ஒரு கஞ்சி மாதிரி வரும். அந்த கஞ்சை தான் நாங்க இரவையில கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்க கூடாது. கொடுக்காம இரவையில் அதை சாப்பிட குடிக்க கொடுத்தமாக இருந்தா அவங்களோட தோல் நோயெல்லாம் இல்லாமல் போயிடும். அப்ப இது ஒரு மருத்துவமான ஒரு விஷயம், சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்காக ஒரு பரிசு இருக்கு, விரும்பியதை எடுக்கலாம். வெல்கம். இந்தாங்க உங்களுக்கும் பென்சில், இந்தாங்க உங்களுக்கும். இந்தாங்க உங்களுக்கும். இந்தாங்க.